ओम शांति। अव्यक्त संख्या 8 सितंबर 2024। जो इच्छा मात्रम अविद्या स्थिति में रहता है वही अखंड दानी बन सकता है। जैसे बाप ने स्वयं का समय भी सेवा में दिया। बाबा சொல்றார், யார் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையில் இருப்பார்களோ அவர்களால் தான் அகண்ட தானியாக ஆக முடியும். அதாவது இடைவிடாத தானம் செய்பவர்களாக ஆக முடியும். எப்படி பாபா, அதாவது பிரம்மா பாபா தன்னுடைய நேரத்தையும் சேவையிலே வழங்கிவிட்டார். स्वयं निर्माण बन बच्चों को मान दिया, अपना त्याग कर दूसरे का नाम किया. பிரம்மா பாபா எப்படி தான் பணிவுள்ளவராக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு மரியாதையை வழங்கினார். அதாவது அவரை விட குழந்தைகள் பார்த்தா வயசுல ரொம்ப சின்னவங்க தான். பாபாவுக்கு அப்பவே 60 வயசு தாண்டிடுச்சு. குழந்தைகள் 10 வயசு, 9 வயசு, 12 வயசு, 16 வயசு, இப்படி எல்லாம் விதவிதமான சின்ன வயசு உடையவர்களாக இருந்தாலும் பாபா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தார். தான் தியாகம் செய்து மற்றவர்களுக்கு பெயரை ஏற்படுத்தினார், நற்பெயரை ஏற்படுத்தினார். பச்சோங்கோ மாலிக் ரக்கா, அவர் ஸ்வயம் கோ சேவாதாரி ரக்கா, குழந்தைகளை எஜமானர்களாக ஆக்கி தான் அவர்களுக்கு சேவாதாரியாக இருந்து கொண்டார். तो मालिकपन का मान भी दे दिया, शान भी दे दिया, नाम भी दे दिया. அதனால் எஜமானர் என்பதற்கு உரிய பெயரையும் கொடுத்து விட்டார், கௌரவத்தையும் கொடுத்து விட்டார், மரியாதையையும் கொடுத்து விட்டார். எஜமானர் என்று, அதாவது நான் தான் இந்த எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதி என்று பாபா ஒரு பொழுதும் நினைக்கல. தன்னுடைய சம்பாத்தியத்தை அல்லது வருமானத்தை வைத்துத்தான் இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாபா நினைக்கல. ஏன்னா ஆரம்ப காலத்துல ட்ரஸ்ட் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா பாபா ஒருவருடைய வசதிகளை பயன்படுத்தி தான் முழு யஜ்யம் நடைபெற்றது. இருந்தாலும் பாபா எவ்வளவு பணிவாக இருந்து இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார். ऐसे ஃபாலோ ஃபாதர் கரோ தபி இச்சா மாத்திரம் அவித்யா கி ஸ்திதி பனேகி. அவ்வாறு நீங்கள் தந்தையை பின்பற்றினீர்கள் என்றால் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை உருவாகும். இந்த மாதிரி நம்ம பிரம்மா பாபா ஒருத்தரை அவருடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்து பின்பற்றினோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆசை என்றால் என்ன என்றே அறியாத நிலை, பொருட்களுக்கோ வசதி வாய்ப்புகளுக்கோ மட்டும் இல்லாம பெயருக்கும் புகழுக்கும் கூட ஆசைப்படாத ஒரு நிலையை நாம மிக மிக உயர்ந்த அந்த நிலையை அடைய முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.